ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் செஃப் சுரேஷ் அபுதாபியிலிருந்து. இன்றைக்கி ஒரு கேஎஃப்சி சிக்கன் ரெசிபி வீட்டு ஸ்டைலில் எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்கும். நான் இங்கே ஒரு சிக்கனை எடுத்துட்டேன். ஒரு சிக்கனை 1/10 பீஸாக கட் பண்ணிங்க. நீங்கள் சின்னதாக கட் பண்ணுறதா கூட கட் பண்ணிங்க உங்களுக்கு தேவைக்கேற்ப. நான் இங்கே ஒரு சிக்கனை 10 பீஸாக கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த சிக்கன் கட் பண்ணுறப்போ அந்த லெக்கில் ஒரு எலும்பு இருக்கும், அதை நல்லா முறிச்சு விட்டுங்க. அதுக்கப்புறம் நல்லா கீரல் போட்டுங்க. எதனால் கீரல் போடுறோம்னா, ஆயிலில் ஃப்ரை பண்ணுறப்போ உள்ளே குக்கிங் ஆகாது, மேலே மட்டும் குக்கிங் ஆகும். ரெண்டாவது மசாலா நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் மசாலா. ஓகேங்களா? இப்போ நான் இந்த சிக்கனை கட் பண்ணிட்டேன். இதில் கட் பண்ணதில் 2 லெக் பீஸு, 2 விங்ஸு, 2 தை பீஸு, 2 ஜெஸ்ட்டு. ஓகேங்களா? டோட்டல் 10 பீஸு. சிக்கனை கழுவி எடுத்துகிட்டு இப்போ சிக்கனுக்கு மேக்னேஷன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கும். நான் ஒரு பவுலில் சிக்கனை போட்டுட்டு அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துங்க. இஞ்சி பூண்டுக்கு பேஸ்ட்டு கூடுதல் போடுறதுனா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த இடத்துல நான் 2 எக்கு ஆட் பண்ணியிருக்கேன். எக்கு இல்லைன்னா அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சோண்டு சோள மாவு இருந்தால் கூட ஆட் பண்ணிங்க. இதில் நான் மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு, மிளகாத்தூள், அதுக்கப்புறம் லைட்டாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். லெமன் ஜூஸு கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். தயிர் ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா தயிர் ஆட் பண்ணிங்கன்னா சிக்கன் கருத்து போடும். ஓகேங்களா? இப்போ சிக்கனை ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணது பிறகு இதுக்கு ப்ரெட்டிங் ஃப்ளாரு ரெடி பண்ணணும். 1 கிலோ மைதான்னா ஒரு 250 கிராம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துங்க. அது கூட கடல மாவு ஒரு 150 கிராம் சேர்த்துங்க. கடல மாவு இல்லைனாலும் பரவாயில்ல, சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. கடல மாவு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் கிடைக்கும். இப்போது அங்கே என்ன மசாலா ஆட் பண்ணோமோ அது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிங்க. மஞ்சத்தூள், மல்லித்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிங்க. சில்லி பவுட்ரு, ஸ்பைசி உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா கூடுதலாக கூட ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா? இப்போது நம்ம கடையில் வாங்குகிற சிக்கன் மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு இங்கே நம்ம பண்ணுற ப்ரெட்டிங் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்னு. ஆல்ரெடி அந்த மசாலா போட்ட சிக்கனை எடுத்து ஃப்ளாரில் போட்டு நல்லா மசாஜ் பண்ண மாதிரி அமுக்கி எடுத்துங்க. எடுத்தது பிறகு பக்கத்துலேயே தண்ணி வச்சுங்க. தண்ணியில் ஒரு 10 செகண்டு போடுங்க. போட்டுட்டு நல்லா டிப் பண்ணுங்க. டிப் பண்ணது பிறகு தண்ணி இல்லாமல் டிப் பண்ணது பிறகு திரும்ப ஃப்ளாரில் போட்டு நல்லா ப்ரெட்டிங் எவ்வளோது ப்ரெட்டிங் பண்ண முடியுமோ அவ்வளோது ஃபோர்ஸ் பண்ணி ப்ரெட்டிங் பண்ணுங்கள். ப்ரெட்டிங் பண்ணது பிறகு ஆயிலை ஸ்லோ ஃபயரில் வச்சுங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. சிக்கன் கருத்து போயிடும். மேலே மட்டும் கருப்பாக குக்கிங் ஆகியிருக்கும், உள்ளே ஃபுல்லாக குக்கிங் ஆகிருக்காது. ஓகேங்களா? இப்போ நான் ஆயில் ப்ரேயரில் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு இங்கே அவைலபிள் ஆயில் ப்ரேயர் தான். ஓகேங்களா? ஸ்லோ ஃபயரில் வச்சு போட்டுக்கிறேன். ஜஸ்ட்டு 10 மினிட் எடுக்கும். ஏன்னா லெக் பீஸு, தை பீஸெல்லாம் இருக்கிறதுனால 10 மினிட் எடுக்கும். சின்ன பீஸாக இருந்ததுன்னா ஒரு 4 மினிட்லேயே குக்கிங் ஆகிடும். இப்போ சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. எடுத்தது பிறகு நான் அது கூட கொஞ்சம் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸும் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ பிளேட்டில் வச்சு சர்வீஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ எவ்ரிபடி.